கொண்டீரே. என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் தெய்வமே, உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை காத்து கொள்ளும் சித்தம் போல என்னை நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், உம் சித்தம் போல என்னை நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. அப்பா என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. அப்பா என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் தெய்வமே, உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் தெய்வமே, என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் தெய்வமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை கூறுகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கையில், தேவன் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாபாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விதமான பாத்திரங்களை குறித்து விவரிக்கிறார். ஒன்று கோபாக்கினையின் பாத்திரம், மற்றது கிருபையின் பாத்திரம் என்று 2 பாத்திரங்களை குறித்து குறிப்பிடுகிறார். இந்த 2 பாத்திரங்களும் 2 விதமான ஜனங்களை காட்டுகிறது. கோபாக்கினையின் பாத்திரம் என்றால் யார்? Who are the vessels of the wrath? கோபாக்கினையின் பாத்திரங்கள் யார் என்றால், இந்த வசனத்தில் முன்னும் பின்னும் வாசிக்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாய் கிடைக்கின்ற ஆத்தும ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பெற்று கொள்ளாத அத்தனை பேரையும் கர்த்தருடைய வார்த்தை கோபாக்கினையின் பிள்ளைகள் என்றும் கோபாக்கினையின் பாத்திரங்கள் என்றும் விவரித்து கூறுகிறது. ஏன் கோபாக்கினையின் பாத்திரம் என்றால், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடும்போது, இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்து நிற்கும் என்றார். வசனத்திலே தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். யார் மேல் நிலைத்திருக்கும் என்றால், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒவ்வொரு மனிதன் மேலும் தேவனுடைய கோபம் நிலைத்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை குறிப்பிடுகிறது.
யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 18ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றும், விசுவாசியாதவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்றும், மனிதர்கள் மீட்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் யார் யார் விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் எந்த மார்க்கத்தாராக இருக்கலாம், அவர்கள் உலகத்தில் எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் எந்த பின்னணியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் மக்கள் மீட்பதற்காக ஆக்கினை தீர்ப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்காக தன் குமாரனை அனுப்பியிருக்கிறார். அதை விசுவாசியாதவன் தேவ கோபத்துக்குட்பட்டிருக்கிறான். தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் இந்த சத்தியத்தை இன்னொரு விதத்தில் கூறும்போது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். எபேசு சபை மக்களையும் தன்னை குறித்து சொல்லும்போது, ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் டைம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பாக முற்காலத்திலே நாம் இந்த உலக வழக்கத்தின்படி நடந்து இப்பொழுது கிரியைச் செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். அப்பொழுது மற்றவர்களைப் போல நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்தார் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இந்த கோபாக்கினையின் பாத்திரங்களை குறித்து ஒரு சில கருத்துக்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட என்று சொன்னால் அதனுடைய மூல அர்த்தத்தின்படி they are fitted themselves for destruction by their stubbornness, by their unbelief. தங்கள் அவிசுவாசத்தினாலும் தங்கள் கீழ்ப்படியாமையினாலும் தங்கள் முரட்டாட்டத்தினாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை விசுவாசிக்காததினாலும் தங்களை தாங்களே அவர்கள் அழிவுக்கு எத்தனமாக்கினார்கள். ஆண்டவர் எந்த மனிதனையும் கோபாக்கினைக்காக படைக்கவில்லை. தேவன் எல்லா மனிதரையும் தன்னுடைய மகிமையின் திட்டத்தோடு நோக்கத்தோடு படைத்தார். ஆனால் இந்த இடத்திலே கோபாக்கினையின் பாத்திரங்களாகி அவர்கள் தங்களை அழிவுக்கு எத்தனமாக்கி கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். வசனத்தின்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், they are living under the condemnation of God. தேவனுடைய கோபத்தின் கீழ் வாழ்கிறார்கள். God's judgment
or God's punishment are hanging over their head. தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு, தேவனுடைய தண்டனை என்பது அவர்கள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்களின் மேல் தேவன் மிகவும் நீடிய சாந்தத்தோடு கூடிய பொறுமையாக இருக்கிறாராம். வசனத்தை கவனியுங்கள். கோபாக்கினையின் பாத்திரத்தை உடனடியாக கர்த்தர் அழிக்கவோ தண்டிக்கவோ இல்லை. கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் தேவன் மிகவும் நீடிய சாந்தத்தோடு கூடிய பொறுமையாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. God is enduring with much long suffering upon them. அதாவது அவர்கள் செய்கிற துன்மார்க்க பாவ கிரியைகள் நிமித்தம் கிரியைகளை ஆண்டவர் ரொம்ப சகிக்கும் தன்மையோடு நீடிய சாந்தத்தோடு கூடிய பொறுமையினால் அவர்கள் செய்கிற துர்க்கிரியைகளை அவர் சகிக்கிறார். அல்லது அதை குறித்து அது அவருக்கு துக்கமாயிருந்தாலும் அதை சகித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா காலத்து மக்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கையில், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருந்ததென்று கண்டு கர்த்தர் மனிதனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the people in the time of Noah were grieving God by their wickedness. God was waiting with long suffering for them to be repented from their sin. தங்கள் பாவத்தில் இருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மிகுந்த வேதனையோடு காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 பேதுருவுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு அதை குறித்து எழுதும்போது, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, வசனத்திலே ஜனங்களுடைய துன்மார்க்க கிரியைகளை கண்டு கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்கள் மனம் திரும்புவதற்காக காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அடிஷனலாக அவர்களுக்கு 120 வருஷத்தை கூட்டி கொடுத்து அந்த நாட்களிலே தேவனுடைய கண்களில் தயை பெற்ற நீதிமானாகிய லோத்துவை கொண்டு மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற நற்செய்தியை பூர்வீக உலகத்துக்கு பிரசங்கித்தார். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 120 வருஷம் நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 120 வருஷமும் ஆண்டவர் மக்களின் மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும், ஜலப்பிரளயம் தங்களை வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் மக்கள் உணராமலும்
தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமலும் மனம் திரும்பாமலும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பொறுமையாக இருந்தாலும் ஒரு குறித்த நாள் வந்தபோது தன் நியாய தீர்ப்பை அனுப்பின போது மக்கள் ஜலப்பிரளயத்தினாலே வாரிக்கொள்ளப்பட்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The waiting years of God, ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற நாட்கள் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால், தேவன் மக்களுக்கு கொடுக்கின்ற கிரேஸ் பீரியட், மனம் திரும்புவதற்கு தேவன் கொடுக்கின்ற தவணையின் நாட்கள், இரக்கத்தின் நாட்கள், கிருபையின் நாட்கள் என்று சொல்லலாம். ஆண்டவர் கிருபையின் நாட்களில் தான் அவர்களுக்கு கொடுத்த கிரேஸ் பீரியட் என்று சொல்லக்கூடிய 120 வருஷத்திலே நோவாவை கொண்டு தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் நம்மேல் பொறுமையாய் கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் கர்த்தரை விசுவாசித்து அவர் மூலம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எந்த நபராயிருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரேஸ் பீரியட் உண்டு. 2000 ஆண்டு காலத்தை கிருபையின் யுகம் என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கிருபையின் நாட்களில் அவன் மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நினிவேயின் பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. ஆண்டவர் நினைத்தால் அவர்களை அழித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்து யோனாவை அங்கே போய் பிரசங்கிக்கும்படி கூறுகிறார். யோனாவோ அவன் தர்சீசுக்கு நேராக செல்லும் போது அவனை பிடித்து கொண்டு வந்து ஆண்டவர் நினிவேக்கு அனுப்புகிறார். நினிவேயிலே தேவனுடைய வார்த்தையை அவன் பிரசங்கித்த போது ராஜாக்கள் முதற்கொண்டு சகல ஜனங்களும் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பி உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தரை தேடினார்கள். அப்பொழுது அந்நாட்களிலே அந்த தேசம் காக்கப்பட்டதாக வாசிக்கிறோம். கர்த்தர் வரவிருந்த பேரழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே அவர்களுக்கு 40 days கொடுக்கப்பட்ட நேரத்தில் அது ஒரு கிரேஸ் பீரியட். இன்றைக்கும் கிருபையின் காலம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. மனுஷரை மேல் கோபாக்கினையின் பாத்திரத்தின் மேல் பொறுமையாயிருக்கக்கூடிய நாட்கள் என்பது அது மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு கிரேஸ் பீரியட். அவன் மனம் திரும்புவதற்கு, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு இரக்கத்தின் நாட்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் திரும்ப வந்திருக்கலாம். ஆனால் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பும்படி நம்மேல் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் பொறுமையாயிருக்கிற காலங்கள் என்பது மக்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் கொடுக்கின்ற சந்தர்ப்பமாயிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் கர்த்தர் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார்? கோபாக்கினையின் கீழ் இருக்கிறவர்கள் கர்த்தரை விசுவாசித்து தேவனுடைய கிருபையின் பாத்திரங்களாக மாறுவதற்கு, பாவத்தின் கீழ் வாழக்கூடிய அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான் என்ற நிலைக்குள் வருவதற்காகத்தான் அந்த கிருபையின் நாட்கள்.
ஆண்டவர் பொறுமையோடு இருக்கக்கூடிய நாட்கள் அபிதமாய் கொடுக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல். அப்படி என்றால் இந்த வசனத்திலே கோபாக்கினையின் பாத்திரங்களை குறித்து சொல்லும்போது தேவன் யாரையும் கோபாக்கினையின் பாத்திரங்களாக படைக்கவில்லை. மகிமை நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் படைத்திருக்கிறார். இங்கே ஸ்தோத்திரம் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரம் என்றால் அவர்கள் தங்களை தாங்களே கோபாக்கினையின் பாத்திரங்கள் ஆக்கி கொண்டார்கள் என்பதுதான் அதை காட்டுகிறது. கோபாக்கினையின் பாத்திரங்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்னும் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியாமல் கிறிஸ்து மூலமாய் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கும் தேவனுடைய கோபத்தின் கீழ் இருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை விசுவாசிப்பதற்கும் ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதற்கு முன்பாக எத்தனையோ தருணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். வேதத்தில் எருசலேம் AD 70 அழிவதற்கு முன்பாக, அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, எத்தனை தரமோ உங்களை நான் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ மனதாயிருந்தேன். உங்கள் நடுவிலே யோவான் ஸ்நானகன் வந்தார், உங்களுக்கு நான் வந்து பிரசங்கித்தேன். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மத்தியிலே எழும்பி போதித்தார்கள், ஆகிலும் நீங்கள் செவிகொடாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவர்களே என்று சொல்லி எருசலேமின் ஸ்தோத்திரம் மனம் திரும்பாத கடின எண்ணத்தை ஆண்டவர் அந்நாட்களில் கடிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இதுபோல கோபாக்கினையின் பாத்திரம் என்ற நிலையில் தங்களை கர்த்தரை விசுவாசியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே பல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம், இன்றைக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த காலங்கள் எவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெரியாது. ஆண்டவர் மனுஷனுக்கு, ஒவ்வொரு மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை நாட்கள் எப்பொழுது முடிவடையும் என்று தெரியாது. ஸோ இன்று நமக்கு தேவன் தந்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தரை விசுவாசித்து கோபாக்கினைக்கு தப்பித்து செல்ல, தப்பிக்கொள்ள உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் காட்டுகிறார். யோவான் ஸ்நானகன் வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார் என்று இயேசு கிறிஸ்து ஒருமுறை இவ்விதமாய் கூறுகிறார், வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு முன்பாக மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். அநேகர் அவனிடத்தில் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் திரும்பினார்கள். அப்பொழுதுதான் உங்கள் வகை காட்டினவன் யார்? இந்த மாலை நேரத்திலும் உங்களுக்கு ஆண்டவர் கோபாக்கினையில் இருந்து ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலங்கள் எவ்வளவு என்று தெரியாது. இந்த நாளிலாயிலும், இந்த செய்தியை கேட்கிற இந்த நாளிலாயிலும் கர்த்தருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக, நீங்கள் மனம் திரும்புவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக, he is waiting for your returning, நீங்கள் திரும்பி வருவதற்காக. அன்றைக்கு லூக்கா சுவிசேஷத்தில் காணாமல் போன மகன் எப்பொழுது என்னிடத்தில் திரும்பி வருவான் என்று தகப்பன் ஆவலோடு காத்து கொண்டிருந்தது போல உங்கள் வருகையை, நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் திரும்பி வருவதை, கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதை, கிறிஸ்துவை விசுவாசித்து
ரட்சிக்கப்படுவதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வரவை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரிடத்தில் வருவீர் என்றால் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். இரண்டாவது ஒரு பாத்திரத்தை குறித்து குறிப்பிடுகிறார், கிருபையின் பாத்திரம். The vessels of grace, the vessels of mercy என்றாலே இது யாரை குறிக்கிறது என்றால் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் காட்டுகிறது. ஜாதி மத பேதமின்றி யார் யார் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையின் பாத்திரங்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம். They are prepared themselves for God's glory. அவர்கள் தேவனுடைய மகிமைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள். கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களை அனுதினமும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தங்களை மகிமைக்கு ஆயத்தமாக்கின பாத்திரங்கள் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபா பாத்திரங்களுக்கு தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்த சித்தமாய், கிருபையின் பாத்திரங்களுக்கு தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். God is making known them the riches of his glory. எதை காட்டுகிறார் என்றால், God's people are enriched in the knowledge of God, in the knowledge of eternity, in the knowledge of heaven, in the knowledge of their future in the kingdom of God. தேவனுடைய ரகசியங்களையும் திட்டங்களையும் சத்தியங்களையும் நாளுக்கு நாள் அவர்கள் அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கொண்டே செல்வார்கள். கர்த்தர் அவர்களை ஸ்தோத்திரம் ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறார். ஒரு நாளிலே அவர்கள் தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அதற்காக கர்த்தருடைய ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறார். அதற்காக மகிமை குறித்த சத்தியங்களையும் தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிகிற அறிவையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனை குறித்த அறிவையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். They are enriched in the revelation of God. அவர்கள் தேவனுடைய வெளிப்பாடுகளிலே விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிருபையின் பாத்திரம் என்ற நிலையில் வருவீர்கள் என்றால் உங்களை மகிமைக்கு ஆயத்தப்படுத்துவார். ஒரு நாள் நீங்கள் மகிமைக்குள் பிரவேசிப்பீர்கள், மகிமையின் ராஜ்யத்தை சுதந்தரிப்பீர்கள். இந்த நாளிலே இந்த ரெண்டு பாத்திரத்தில் நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து ஆண்டவர் உங்கள் மேல் பொறுமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில், உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலம் கிடைக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாராயிலும் உம்மை விசுவாசியாத நிலையில் இருப்பார்கள் என்றால் உம்மை விசுவாசிக்க உதவி செய்யும். ரட்சிப்புக்கேற்ற கிருபையை தாரும். ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிகிற அறிவில் வளரச் செய்யும். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.